இங்கெல்லாம் நல்லா தான் லூட் கிடக்கு. ஆனா பாருங்க கண்ணுக்கு ஒண்ணுல இந்த புது கண்ணு ஏதோ வருதுன்னு சொல்லிட்டு இருந்தானுங்களா. நான் ஏதோ ஏர் டிராப்ல எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். பரவாயில்ல, கீழே தான் கிடக்கு. இப்ப இதை பரிசோதிச்சு பார்க்கணுமே. அங்க ஏதோ சுடுற சிம்பிள் காட்டுது. அங்க போய் எவனாவது இருந்தானா தூரத்துல இருந்து அடிச்சு சோதிச்சு பார்த்துட வேண்டியதான். இந்த இங்க ஒருத்த போறா. இவனுக்கு இருந்து எவ்வளவு டேமேஜ் தான் போடும். சூப்பரா போகுதியா. இன்னும் ஒரு அடிச்சுன்னா சேர்த்தோம். இதை சீக்கிரம் எல்லாம் எடுத்து விளையாண்டுருங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள்ல பவரை குறைச்சிருவானுங்க. இன்னொருத்த வேற இருக்கான், அவனே அடிச்சு பார்ப்பேன். இந்த குளோவால் வேற இடையில இருக்கியா. குளோவால் அவளை சீக்கிரம் உடைக்க மாட்டேது. ஆனா தண்ணியை தான் இது ப்ரெஷர் பண்ணி அனுப்பிட்டு இருக்குது. அந்த குளோவால் பின்னாடி தான் உட்காந்துருக்கான். இப்படியே போனா அவனை மடக்கி பிடிச்சிடலாம். சிலந்தியே, அவனை போய் அப்படியே பிடிச்சி வச்சுக்கோ. இதுல ஏறி குதிச்சு வந்து அவனை பொழந்துடுற பாருங்க. ஐயோ, எந்த பக்கம் ஆனா இவன் எவன்டாது தூரத்துல இருந்து எவனோ உட்காந்து அடிச்சிட்டு இருக்கான். எல்லா சைடும் ஆள் இருக்காங்க. இப்போ 2 பேர்ல எவனாவது ஒருத்த முடிவுக்கு வரட்டும். எந்த பக்கம் இருக்காங்க தெரியலையே. அங்கிட்டுதான் இருக்காங்க. நம்ம இதை உடச்சு இந்த பக்கம் ஓடி போயிருவோம். ஐயோ, இவன் யாரு? இது ஃபிளாஷ்பேக். சும்மா போயிட்டு இருந்தவனை பிடிச்சி என்ன அடி அடிக்கிறாங்க. இந்த வரப்ப இவன் தான் உடை. ஐயோ, பாம்பு எதுவும் எறிகிறானே. இவனை புழக்கமா போகக்கூடாது. அந்த பக்கம் போயிட்டு இருந்தேன்னா புல்லட் பார்த்தா இந்த பக்கம் இருக்கேன். வீட்டுக்குள்ள இருக்கானா வெளியே வர காணவே. எங்கிட்டு போனான்னு தெரியலையே. 2 சைடும் ஆளை காணோம். இந்த தான் இருக்கான் வீட்டு கதவு பக்கத்துல. இந்த வர முன்னி உனக்கு பொழந்துடா போய். End of flashback. அவனே தான் அது. நான் அப்போதான் பொழந்தது இவன் தான். அடிச்சு இருங்கடா.